மக்களின் நல்வாழ்விற்கான திட்டங்கள், செயல்முறைகள் ஆகியவற்றை கொண்டதே உண்மையான ஜனநாயகம். நேயர்களே வணக்கம். மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. உள்ளாட்சி தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. முதல்ல அறிவிக்கப்பட்ட தேதியில தான் நடக்க போகுதா அல்ல தடை நீடிக்குவதா, இது சார்ந்த கேள்விகள்லாம் எழுந்தாலும் கூட விரைவில் டிசம்பர் மாதம் இறுதிக்குள்ள உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிந்தாக வேண்டும். இந்த நிலையில மக்கள் மனநிலையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முயற்சியாக அதிமுக அரசு ஒரு 100 நாட்களுக்கு மேல முடித்திருக்கக்கூடிய நிலையில அரசுடைய செயல்பாடு 231 தொகுதிகள், அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது இல்லாத தொகுதிகள் நீங்களாக அத்தனை தொகுதிகளிலும் தொகுதி வாரியாக விரிவாக மக்கள் பிரதிநிதிகளுடைய செயல்பாட்டை மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். கிறிஷ் இன்ஃபோ மீடியாவோடு தந்தி டிவி ஒரு விரிவான கருத்து கணிப்பை நடத்தி அதனது முடிவுகளை நாம் பார்த்து வருகின்றோம். நேற்று தொடங்கி மக்கள் பிரதிநிதிகளுடைய செயல்பாடுகளை நம்ம விரிவாக பார்த்து வருகின்றோம். இன்றும் பல விஐபி தொகுதிகள் உட்பட முக்கியமான பல தொகுதிகளை, குறிப்பாக விருதுநகர், தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய 3 மாவட்டங்களுக்கு உட்பட்ட தொகுதிகளில் மக்கள் பிரதிநிதிகளுடைய செயல்பாடுகளை நாம் பார்க்க போகின்றோம். நம்முடைய கருத்து கணிப்பு முடிவுகள் காத்து கொண்டிருக்கின்றன. இன்றைய நாள் அரசியல் ரீதியாக மிகுந்த பரபரப்பான நாள், முக்கியத்துவம் வாய்ந்த நாள் என்றே பார்க்க முடிகிறது. தமிழக முதலமைச்சருடைய உடல்நிலை குறித்து பல கேள்விகள் எழுந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பை அது ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் மிகையல்ல. இந்த நிலையில யாரும் எதிர்பாராத வண்ணம் காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய துணைத் தலைவர் திரு ராகுல் காந்தி சென்னைக்கு வந்து தமிழக முதலமைச்சரை சந்தித்து அவருடைய உடல்நிலை குறித்து கேட்டறிந்து சென்றிருக்கிறார். இந்த சந்திப்பு முடிந்த பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் காங்கிரஸ் கட்சியுடைய ஆதரவையும் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியுடைய ஆதரவையும் தமிழக முதலமைச்சருக்கு தெரிவித்ததாகவும் அவர் பரிபூரண நலம் பெறுவார் என்று தன்னுடைய நம்பிக்கையையும் வெளிப்படுத்தினார். இது அரசியல் ரீதியாக மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்திய சந்திப்பு. உடல்நலன் குறித்து அவருடைய நிலையை கேட்டிருந்தார் ராகுல் காந்தி என்றாலும் கூட அரசியல் ரீதியாக பரபரப்பாகவே பார்க்கப்பட்டது. இதைவிட அரசியல் பரபரப்பை கிளப்பிய இன்னொரு சந்திப்பு என்றால் இன்று மாலை தமிழகத்துடைய மூத்த அமைச்சர்கள் இருவர், நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இருவரும் கவர்னரை சந்தித்தார்கள். ரக்கை கட்டி பறந்தன ஊகங்கள். ஒரு துணை முதலமைச்சர் நியமிக்கப்படுவார், ஒரு பொறுப்பு முதலமைச்சர் நியமிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் பறந்தன ஊகங்கள். ஆனால் தந்தி டிவி அந்த அறிவிப்பு, அதிகாரப்பூர்வமான ஆளுநர் மாளிகையுடைய செய்திக்குறிப்பு வருவதற்கு முன்பே சரியாக சொன்னது, காவிரி விவகாரம் உட்பட முக்கியமான விவகாரங்கள் பற்றி ஆலோசனை நடத்துவதற்காகவே இந்த சந்திப்பு நடந்தது என்று அறிவிப்பு வந்தது ஆளுநர் மாளிகையிலிருந்து. அதை தந்தி டிவி அறிவிப்பு வருவதற்கு முன்பாகவே சரியாக சொன்னது. ஒரு முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வுகள் நடந்த நாள் இது என்று சொன்னால் மிகையல்ல. நேர்களே, இன்றைய மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் நம்முடைய திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி தந்தி டிவிக்காக இந்த கருத்து கணிப்பை நடத்திய கிறிஷ் இன்ஃபோ மீடியாவுடைய திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைகிறார்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். ஏற்கனவே சொன்னது போல 3 மாவட்டங்களுடைய பிரதிநிதிகளுடைய செயல்பாட்டை தான் இன்றைய மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் பார்க்க போறோம். விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் 3 தென் மாவட்டங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் எப்படி செயல்பட்டிருக்கிறார்கள், மக்களுடைய பார்வைகள், அவருடைய செயல்பாடு குறித்து எப்படி இருக்கிறது பார்ப்போம் இன்றைய மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில். முதல்ல திருச்சுழி சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாட்டை பார்க்க இருக்கின்றோம். முன்னாள் அமைச்சர், முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தொகுதி. இதில் அவருடைய செயல்பாடை எப்படி தொகுதி மக்கள் பார்த்திருக்கிறாங்க. 37% அவருடைய செயல்பாடு நன்றாக இருக்கிறது என்றும், சரியில்லை என்று 29%, சராசரியாக ஆவரேஜாக இருக்கிறது என்று 19% சொல்லியிருக்கிறார்கள். இப்போதே கருத்து சொல்ல முடியாது என்று 6%, கருத்து இல்லை என்று 9% தங்களுடைய பார்வைகளை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. 2016 சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளை சேர்த்து பார்ப்பது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். திரு தங்கம் தென்னரசு இந்த பாப்புலர் ஓட்ஸ் என்று பார்க்கும்போது 53.61% வாக்குகளை பெற்றார். அவருக்கு அடுத்த நிலையில அதிமுகவுடைய வேட்பாளர் தினேஷ் பாபு 37.77% வாக்குகளை பெற்றார். திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, இந்த முடிவுகளை நம்ம டீகோட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், ஒரு பாரம்பரியமான அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவர். அதே பகுதியில் அவருடைய தந்தையார் காலத்திலிருந்தே மிகுந்த செல்வாக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருந்திருக்கிறது. அவருடைய தந்தையாரும் மிகுந்த செல்வாக்கு படைத்தவர். டீலிமிட்டேஷன் தொகுதி ஆகி இந்த ஒரு தொகுதி உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்தே திரு தங்கம் தென்னரசு இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகிறார். எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்பதும்
கூடுதலாக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். ஆனாலும் கூட ஒரு நல்ல செயல்பாடை 37% அங்கீகரிச்சிருக்கிறாங்க. இது எதனால்னு கருதுறீங்க? அவருடைய செல்வாக்கு காரணமா, சிறந்த செயல்பாட காரணமா பார்க்குறாங்களா? சில இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா கட்சியால வேட்பாளருக்கும் வேட்பாளரால கட்சிக்கும் பலம் வரும். சில இடங்கள்ல ரெண்டுமே ஒன்று கைகோடும். அந்த மாதிரி தான் இந்த இடத்துல திரு தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையிலேயே வந்து ரொம்ப பிரபலமான ஒரு நல்ல பரிச்சயமான ஒரு தலைவர். பிரபலம்ங்கிறப்போ அவர் வந்து ரொம்ப எளிதில் அணுகக்கூடிய ஒரு தலைவராக அந்த தொகுதிக்குட்பட்ட மக்கள் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவர் முன்னாடி வந்திருந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தும் அவர் மீது நிறைய இருக்குது. திருச்சுழி தொகுதியை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய தொகுதி, ஜியாகிராஃபிக்கலாக பார்த்தா பெரிய தொகுதி. அதில் இவருக்கு இருக்கக்கூடிய ஹோல்டு அப்படின்னு பார்த்தா அவருடைய மாஸ் ஃபாலோயிங் பெருசாகவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது 6% மக்கள் வந்து இப்போதே சொல்ல முடியாது இது குறுகிய காலகட்டம் அப்படின்னு சொன்னது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் இவர் தான் முதல்ல இருந்தே எம்எல்ஏவாக இருக்கார். பெருசாக அதிமுக அலைவீசிய 2011 தேர்தலையே கூட திமுக சார்பாக இவர் அங்கே ஜெயிக்கிறாரு. ஸோ அதனால வந்து இவருக்கு இருக்கக்கூடிய அந்த பாப்புலாரிட்டி ஓட்டு வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸ் மீது நம்பிக்கை வைத்து இந்த வாக்குகள் வருது. பொதுவான புரிதல் என்னன்னா, ஒரு ரூலிங் பார்ட்டி எம்எல்ஏவா இல்லாமல் ஒரு எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது இந்த செயல்பாட்டில் ஒரு இன்பில்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும் அப்படின்னு. ஆனால் அதையும் மீறி அவருடைய செயல்பாடு சிறப்பாக எதனால பார்க்கப்படும்? சில இடங்கள்ல அவருக்கு அதுவே கூட சிம்பத்தியா கூட மாறுது. அதாவது அவர் ஆப்போசிஷன்ல இருக்கிறதுனால அவருடைய கைகள் கட்டப்பட்டிருக்கலாமோ அப்படிங்கிற கருத்தை சில பேர் வைக்கிறாங்க. ஆனாலும் அவர்கிட்ட எதிர்பார்ப்புகளும் அதிகமா இருக்கு. சாலைகள்ல இருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், தண்ணீர் பிரச்சனை தொகுதியில் பல இடங்கள்ல இருக்கும்போது அதெல்லாம் அவர் மீது பயங்கர எதிர்பார்ப்பும் இருக்கு. அவர் அதை நிறைவேற்றி கொடுப்பாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால தான் இந்த சிறந்த செயல்பாடுகள் அவரோடது அப்படின்னு எந்த இனங்கள்ல மக்கள் கருதுறாங்க? ஒன்று வந்து அவரை எளிதில் அணுகிடலாம், அது ஒன்று சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும். எந்த ஒரு பிரச்சனையை எடுத்து சென்றாலும் அவருக்கு வந்து அது புதுசா இருக்காது அப்படிங்கிற கருத்து பரவலா வருது. 2016 தேர்தலில் அவர் பெற்ற ஆதரவோடு பெர்சன்டேஜ் வந்து இன்னும் இன்டாக்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஏறத்தாழ பார்க்கிறோம் இந்த முடிவுகளில். அடுத்து விருதுநகர் மாவட்டத்துக்கு உட்பட்ட இன்னொரு தொகுதியை தான் நம்ம பார்க்கிறோம். மன்னிக்கணும், நம்ம அடுத்து பார்க்க இருக்கிறது அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி. திரு KKSSR ராமச்சந்திரன், முன்னாள் அமைச்சர், மூத்த தலைவர் திரு KKSSR ராமச்சந்திரனுடைய தொகுதி. அவருடைய தொகுதியில் மக்களுடைய செயல்பாட்டை எப்படி பார்த்துருக்குறாங்க? 32% நன்றாக இருக்கிறது அப்படின்னும், சரியில்லை அப்படின்னு 28%, சராசரியாக ஆவரேஜா இருக்கு அப்படின்னு 18%, இப்போதே சொல்ல முடியாதுன்னு 14%, கருத்து இல்லை அப்படின்னு 18% சொல்லியிருக்கிறாங்க. எதிர்கட்சி உறுப்பினராக இருப்பது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நினைக்கிறீங்களா? பட் ஸ்டில் ஆதரவு அப்படிங்கிறது எதிர்ப்பை விட சற்றே அதிகமாக. இன்னைக்கு நம்ம பார்க்கவிருக்கக்கூடிய பல திமுக எம்எல்ஏக்கள் வந்து ரொம்ப பிரபலமான பரிச்சயமான தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் பரிச்சயமான தலைவர்கள். அவங்களே வந்து ஒரு பவர் சென்டர். ஸோ அவங்கள வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸாக மக்கள் பார்க்கும்போது அவர்கள் மீது அதிக நம்பிக்கை வைக்கிறாங்க. இந்த தொகுதியை நம்ம புரிஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறப்போ சென்ற தொகுதியை இதையும் கம்பேர் பண்ணணும். 14% வந்து இப்போதே சொல்ல முடியாது. ஏன்னா இவர் வந்து 2011 தேர்தலில் தோல்வி அடைஞ்சு மீண்டும் இப்போ ஜெயிக்கிறாரு அப்படின்னு வரப்போது இவர் வந்து ஒரு நல்ல தெரிந்த ஒரு தலைவர். ஒரு கால அவகாசம் தேவைப்படுது, அவருக்கு ஒரு கால அவகாசம் கொடுக்க தயாரா இருக்காங்க. அது எதையும் காட்டுது அப்படின்னா 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சி, அதாவது 2011 to 16 இந்த தொகுதிக்கு உட்பட்ட இடங்கள்ல ஆன்டி இன்கம்பன்சி பில்ட் ஆயிருந்ததை அது காட்டுது. அது வந்து இன்னும் வேட் ஆஃப் ஆகல. அது இன்னும் அவருக்கு பாசிட்டிவா இருக்கிறது தான் நம்ம இதுல பாக்குறோம். ஆனாலும் அதிமுகவுக்கோ இல்ல ஆளும் கட்சிக்கோ இருக்கக்கூடிய ஒரு பலம் வந்து அந்த 28% நம்ம இங்க பார்க்கலாம். ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 4% கேப் தான் இருக்கு, 32 to 28. ஆனா இவருக்கு பலமா இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கு பலமா இருக்கக்கூடியது அந்த ஆவரேஜ்ங்கிற 18%, பொறுத்திருந்து பார்க்கணுங்கிற 14%. வருங்காலத்துல நம்ம எடுக்கக்கூடிய சர்வேஸ்ல இதே மாதிரி கேள்வி வச்சு தொகுதிக்கு உட்பட்ட இந்த இடங்கள்ல அந்த 14% பாசிட்டிவா ஷிஃப்ட் ஆகுதா இல்ல நெகட்டிவா ஷிஃப்ட் ஆகுதான்னு பார்க்கும்போது தான் நம்மளால பெர்ஃபார்மன்ஸ் கிரேடியன்ட் கொடுக்க முடியும். 2016 தேர்தலில் ஒரு கம்ஃபர்டபுளான மார்ஜின்ல தான் ஜெயிச்சிருக்கிறாரு திரு KKSSR ராமச்சந்திரன். 49.41%, வைகை செல்வன் அதை எடுத்து போட்டியிட்ட சட்டமன்ற உறுப்பினர் இருந்த திரு வைகை செல்வனும் 38% வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ கம்ஃபர்டபுள் மார்ஜின். ஏன் அதை வந்து ஒரு 6 மாதம் கிட்டத்தட்ட முடியக்கூடிய நிலையில அதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியும்? நம்ம வந்து இதை வந்து இன்னைக்கு தேர்தல் நடந்தா திரு KKSSRக்கு நீங்க வாக்களிப்பீங்களான்னு நம்ம இதை கேட்கல. நம்ம என்ன கேட்டிருக்கோம்னா 100 நாட்கள்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு. நேற்றைய நிகழ்ச்சியில கூட நம்ம ரொம்பவே கடினமா எக்ஸ்பிளைன் பண்ணோம். என்ன அப்படின்னா இந்த 28% வந்து சரியில்லைன்னு சொல்றவங்களை கூட ஹார்ட்கோர் திமுக வாக்காளர்கள் இருந்து அவர்கள் இன்று மீண்டும் தேர்தல் நடந்தா இவருக்கு வாக்களிக்கவும் தயாரா இருப்பாங்க. ஸ்பெசிபிக்கான கேள்வி எம்எல்ஏ உடைய செயல்பாடு, அதற்கான பதிலே தவிர
வந்து நீங்க அவருக்கு மீண்டும் வாக்களிப்பீங்களா? இன்னைக்கு தேர்தல் நடந்தா வாக்களிப்பீங்களான்னு நம்ம கேட்கல. நம்ம கேட்கறது பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்மளே கூட நம்ம தொகுதிக்குட்பட்ட இடங்கள்ல வந்து உங்களுடைய அரசியல் தலைவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு கேட்கும்போது அவர்கள் என்ன நிறைவேற்றிருக்காங்க, நிறைவேற்றுறாங்களோ அந்த பாகுபாடு பிரிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்ல நம்ம பல பேர் ஆவரேஜ் அப்படிங்கிற பதில் தான் சொல்லுவோம். அதையும் மீறி ஒரு 32% வந்து நல்லா இருக்குன்னு அப்படிங்கிறப்போ அது 100 நாட்கள் தான் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக்கிட்டு நம்ம அந்த 100 நாட்கள் ஆனதுல 32% வரும்போது அது ஒரு பாசிட்டிவ் ஓட்டா தான் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி விருதுநகர் சட்டமன்ற தொகுதி. மாஃபா பாண்டியராஜன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தொகுதி. இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் வசம் இருக்கிறது. திரு ஸ்ரீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவருடைய செயல்பாடு நன்றாக இருக்கிறது என்று 32%, சரியாக இல்லை என்று 29%, சராசரி என்று 21%, இப்போதே கருத்து சொல்ல முடியாது என்று 15%, கருத்து இல்லை என்று 3% சொல்லியிருக்கிறார்கள். இதுல கவனிக்க வேண்டியது இப்போதே கருத்து சொல்ல முடியாது என்று 15%. புதிய சட்டமன்ற உறுப்பினர் என்றதுனால அந்த வாய்ப்பை கொடுக்குறாங்களா? 2016 ரிசல்ட்டையும் நம்ம இங்க பார்க்கணும். பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா விருதுநகர், திருச்சுழி, அருப்புக்கோட்டை தொடர் தொகுதிகள் வரும்போது இங்க எல்லாமே திமுக ஜெயிக்கிறாங்க. ஸோ அங்கே நம்ம இன்னொன்று என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த தொகுதிகளுக்கு உட்பட்ட இடங்களில் வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் ஸ்ட்ராங்காக 2011 to 16 பில்ட் ஆயிருக்குங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் விருதுநகர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நகரமாக உருவெடுக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடிய ஒரு பாக்கெட். அங்கே வந்து பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கான ஆஸ்பிரேஷன்ஸ் நிறைய இருக்குது. அது ஒரு சாக்கடை திட்டத்திலேருந்து சாலை வசதியிலேருந்து எத்தனையோ இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இவர் நிறைவேற்றி கொடுக்கணுங்கிற நம்பிக்கை நிறைய வைத்து இவருக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அதே சமயம் இங்கே ஒரு ஆளும் கட்சிக்கு ஒரு சாதகமான நிலை ஒரு பக்கம் இருக்கிறனால தான் அந்த 29% இன்டாக்டாக இருக்குது. இது வந்து 2016 தேர்தலில் கூட வெற்றி பெற்ற திமுக உறுப்பினருக்கும் அதிமுக வேட்பாளருக்குமான வித்தியாசம் வெரி வெரி ஸ்மால். ரொம்ப கடுமையான போட்டி இருந்தது. இங்க நம்ம அதான் கவனிக்கணும். இது ஒரு கேரக்டரிஸ்டிக். இந்த பக்கத்துல இருக்கிற எல்லா தொகுதிகளுக்குமே திருச்சுழி தவிர அருப்புக்கோட்டையில மார்ஜின் கொஞ்சம் குறையுது. அதுக்கப்புறம் இங்க விருதுநகர்ல பார்க்கும்போது இன்னுமே கூட குறையுது. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் கொண்டு வரலாம். எப்படி வந்து அதை இன்னும் மாற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய காஸ்ட் ஈக்குவேஷன்ஸ், அங்க இருக்கக்கூடிய ஜெண்டர் டிவிஷன்ஸ், இதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வாக்குகள் சென்றிருக்கு, இதெல்லாம் நம்ம உட்காந்து அனலைஸ் பண்ணலாம். அடுத்து நாம் பார்க்க இருக்கிறது விருதுநகர் மாவட்டத்தில் வரக்கூடிய சிவகாசி சட்டமன்ற அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தொகுதி. அவருடைய செயல்பாடு நன்றாக உள்ளது என்று 38%, சரியில்லை என்று 30%, சராசரி என்று 22% கருதுகிறார்கள். நன்றாக உள்ளது என்று 38%, சரியில்லை என்று 30%, சராசரி என்று 22% சொல்கிறார்கள். திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா 2வது முறையாக தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், அமைச்சராக இருந்திருக்கிறார், மீண்டும் வென்றிருக்கிறார். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இயல்பாகவே அதிகமாக இருக்கும். அமைச்சருடைய தொகுதி அப்படிங்கும்போது இன்னும் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அதை ஓரளவுக்கு அதை சரி செய்திருக்கிறார் அப்படின்னு அப்படிதான் நம்ம வந்து இதை பிரித்து பார்க்கும்போது அந்த ஆவரேஜ் வர ஓட்டை வந்து நம்ம தொகுதிக்கு தொகுதி மாற்றி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ ஆகிறவங்களுக்கு வந்து ஆவரேஜ் அப்படின்னு கொடுக்குற வாக்கும், செகண்ட் டைம் தொடர்ந்து எம்எல்ஏ இருக்கிறவங்களுக்கு ஆவரேஜ் கொடுக்குற வாக்கும் ஒரு எக்ஸ்டெண்டட் அதிருப்தியை தான் அது நம்மளுக்கு காட்டுது. இன்னொன்று இங்கே கவனிக்க வேண்டியது 30% வந்து அதிருப்தியில் இருக்காங்கிறதும் நம்மளுக்கு காட்டுது. இப்போ இங்க வந்து அதிருப்திக்கும் நன்றாக இருக்குங்கிறதுக்கும் ஒரு நல்ல வித்தியாசம் 8%. அங்கதான் நம்ம வந்து மாத்தி கொஞ்சம் இதை மாத்தி அனலிட்டிக்கலா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு முன்பு எடுத்த தொகுதிகள் வந்து பொறுத்திருந்து பார்க்கணுங்கிற வாக்குகள் வந்து கொஞ்சம் அதிகம் இருந்தது. இங்க அது ரொம்ப கம்மியா இருக்கு. சோ இவருக்கு வந்து அந்த 6% தான் வந்து ஒரு லெவரேஜ். இது ஹனிமூன் பீரியட் கொடுங்க. சோ இங்க இருந்து இந்த 30% ஏறுதா இல்ல அந்த 38% உயருதா அப்படிங்கறத வருங்காலத்துல நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டடில எல்லாம் பொறுத்து பார்த்தா நம்மளுக்கு இந்த தொகுதியோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்கலாம். நல்லா இருக்கு செயல்பாடு, நல்லா இல்லை செயல்பாடு, இதெல்லாம் எப்படி இஷ்யூ பேஸ்டாக அனலைஸ் பண்ணி சொல்கிறாங்களா இல்லை அவங்களுக்கு பிடித்த வேட்பாளர் அவருடைய செல்வாக்கு அது முக்கியமாக இருக்கா? நல்லா இருக்கு அப்படின்னா இந்த செயல்பாடை அனலைஸ் பண்ணி அதன் அடிப்படையில் இந்த ஒரு முடிவுக்கு வராங்களா இல்லை ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்னு மக்கள்கிட்ட? ரெஸ்பாண்டன்ட் டு ரெஸ்பாண்டன்ட் அது வேறுபடும். இப்போ நம்மளே கூட தேர்தல் சமயத்தில் சென்ற போது நம்ம கேட்ட கேள்விகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் எம்எல்ஏடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது 5 ஆண்டு காலத்தில், அவரே இங்கே மீண்டும் நின்னா நீங்கள் வாக்களிப்பீர்களா, அவங்க இருக்கிற கட்சிக்கு வாக்களிப்பா மாற்றி மாற்றி நம்ம கேட்போம். அப்போ என்ன ஆகிடும் சில இடத்துலனா அவர்களுக்கு ஏதேனும் ஒரு கட்சி மீது ரொம்ப அதிகமான பற்று இருக்கும், ஆனால் அந்த எம்எல்ஏ மீது ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்காது. இருந்தாலும் கூட கட்சிக்காக அந்த வாக்கை செலுத்திடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் யாரோட எதிர்த்து போட்டி போடுறாங்கங்கிற ஒரு இதுவும் இருக்கும். இப்போ இன்னொன்று நம்ம தமிழகத்தை பற்றி புரிஞ்சுக்க வேண்டியது யார் வரணுங்கிற வாக்களிக்கிறத விட யார் வரக்கூடாதுன்னு வாக்களிக்கிறவங்களும் ஒரு செக்ஷன் இருக்காங்க.
ஸோ இந்த பல பர்மினேஷன் காம்பினேஷன் சேர்த்து போடும்போது தான் நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் வருது. இங்கே இந்த தொகுதிக்கு உட்பட்ட ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்கும்போது இஷ்யூஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இருக்குது. வேலை வாய்ப்பு, இங்கே இருக்கக்கூடிய என்வாயன்மெண்டல் பொல்யூஷன், அங்கே இருக்கக்கூடிய ஆலைகள், இதை பற்றிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. தண்ணீர் பிரச்சனையும் பிரதானமாக இங்கே பேசப்படுது. ஸோ இது புரிதல் கண்டிப்பாக இருக்குது. ரைட். அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி சாத்தூர் சட்டமன்ற தொகுதி. எதிர்கோட்டை சுப்பிரமணியன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தொகுதி. அவருடைய செயல்பாடு நன்று என்று 31%, சரியில்லை என்று 29%, இப்போதே சொல்ல முடியாது என்று 14% சொல்லியிருக்கிறார்கள். ஒரு டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துடைய வைஸ் பிரசிடென்ட்டாக இருந்தவர், முதன்முறை சட்டமன்ற உறுப்பினர், எதிர்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர். அஃப்கோர்ஸ் நேரம் கொடுக்குறாங்க ஒரு 14%, இன்னும் அவருடைய காலவாசத்துக்கு அதுக்கப்புறம் தான் அவருடைய செயல்பாடை அனலைஸ் பண்ண முடியும்னு. அவருடைய செயல்பாடை எப்படி நம்ம டிகோட் பண்ணணும்? இந்த தொகுதியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட்ட தொகுதி. மதிமுக சார்பாக போட்டியிடுவார்னு எதிர்பார்க்கப்பட்டு போட்டியிடுவார். எஸ், அந்த மாதிரிலாம் இருந்த தொகுதி. அதோட பிரதிபலிப்பு இந்த தொகுதியில் உட்பட்ட பல இடங்களில் குழப்பத்துக்கான விதத்தை இன்னும் நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 23% வந்து ஆவரேஜுங்கிற இதில் தான் ஸ்டிக் பண்ணுறாங்க. அந்த 31%, அந்த 14%, ஏன்னா இங்கே இந்த பெல்ட்டில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சியை பிரேக் பண்ணிட்டு ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறமும் ஒரு 14% வந்து இவருக்கு இன்னும் வாய்ப்பு கொடுக்கலாம்னு பார்க்கறது வந்து ஒரு பாசிட்டிவ் ஓட்டாக தான் நம்ம பார்க்குறோம். சாத்தூர், கோவில்பட்டி அப்படின்னு நம்ம வரும்போது இங்கெல்லாம் ஒரு ட்ரெடிஷ்னல் அதிமுக வாக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் முன்பு கேட்ட மாதிரி இஷ்யூஸை மட்டும் பார்த்து மக்கள் இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறாங்களா, இல்லை கட்சிகள் மேலே அவர்கள் இருக்கக்கூடிய ஈர்ப்பும் அதில் ஒரு ஆடட் அட்வான்டேஜாக போதான்னா, இந்த இடத்துலலாம் இந்த மாதிரி தொகுதிகளில் ஆடட் அட்வான்டேஜாக போகுது. திருச்சுழி போன்ற தொகுதிகளில் அந்த தலைவர் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பும் அது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக போகிறத பார்க்குறோம். ரைட். நம்ம அடுத்து பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி சட்டமன்ற தொகுதி. சந்திரபிரபா இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அதிமுகவின் சந்திரபிரபா. அவருடைய செயல்பாடு நன்றாக உள்ளது என்று 36%, சரியில்லை என்று 29%, சராசரி ஆவரேஜ் என்று 18%, இப்பொழுதே சொல்ல முடியாது என்று 11%, கருத்து இல்லை என்று 6% சொல்லியிருக்கிறார்கள். 2016 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளையும் சற்று நினைவு கூறுவது சரியா இருக்கும். சந்திரபிரபா அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் 49.32% வாக்குகளை அந்த தேர்தலில் பெற்றிருந்தார். முத்துக்குமார், புதிய தமிழகத்துடைய திரு முத்துக்குமார் 28.79% வாக்குகளை பெற்றிருந்தார். ஒரு கம்ஃபர்டபுள் மார்ஜின்ல ஜெயித்து வந்தவர் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர். பஞ்சாயத்து தலைவியாக இருந்தார். நிறைய அவர் பத்தின செய்திகள் கூட முன்பே கூட யூகிக்கப்பட்டதா. அவருடைய செயல்பாடு எப்படி டிகோட் பண்ணலாம்? இது அவருடைய செயல்பாடு அப்படின்னு பார்க்கறத விட, நேற்று கடையநல்லூர் பற்றி பேசும்போது இதுதான் வந்தது. அவங்க வந்து மக்கள் இங்கே யோசிக்கும் போது வந்து அவர்களுடைய கட்சி விசுவாசத்தையும் மறக்காம தான் வந்து இந்த மாதிரி கேள்விகளுக்கு சில இடங்களில் பதில் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு தொகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர். தொகுதிக்கு உட்பட்ட பல இடங்களில் வந்து பிரச்சனைகள், அதாவது செய்து தர வேண்டிய திட்டங்கள், நிறைவேற்றப்படாத திட்டங்கள்னு பல இருக்குது. அதெல்லாம் மக்கள் நினைவு கூற மறக்கிறதே இல்லை. ஆனாலும் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படுவார்கள். இதுவரைக்கும் நல்லா தான் இருக்குது, மோசமாக எதுவும் இல்லை. 100 நாட்கள் கம்மியான பீரியடில் அங்கே தான் இங்கே ஒரு ட்விஸ்ட் வருது. என்னன்னா, பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்ங்கிற பதில் வந்து ஒரு 10% கிட்ட தான் வருது, 11% தான் வருது, பெருசா ஒன்றும் வரல. ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை தனித்து பார்க்குறாங்களா, இல்லை ஒட்டுமொத்தமா ஆட்சியுடைய செயல்பாடு அப்படிங்கிறது ரெண்டும் எங்கேயாவது பிளெண்ட் ஆகுது? ஆளும் கட்சி உறுப்பினர்கள்னு எடுத்துக்கிட்டாலே அவர்கள் வந்து அதிமுக அரசாங்கம் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஆளும் கட்சியில இருந்து அதை அவங்களுக்கு ஒரு இந்த தொகுதிக்கு என்னென்ன செஞ்சாங்க, இது கொண்டு வந்தாங்க, அது தனிச்சு பார்க்க அந்த தனிச்சு பார்க்கிற திறன் கண்டிப்பா இருக்கு, இல்லாம இல்ல. அரசாங்கம் என்ன செய்தது உங்களுக்குங்கிற ஒரு கேள்வியும் நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்த சர்வேல வைக்கிறோம். அதுக்கு ஒரு மாதிரி பதில் கொடுத்துட்டு இங்க எம்எல்ஏ பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த தொகுதிக்கு உட்பட்ட இடங்கள்ல நம்ம அதிமுக அரசாங்கத்தை பத்தி கேட்ட பல கேள்விகளுக்கு இன்னும் நல்லாவே கூட பர்சன்டேஜ் வந்தது. ஆனா எம்எல்ஏ பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது அது குறையறதையும் நம்ம பார்க்கிறோம். அதே சமயம் இந்த எம்எல்ஏ வந்து வேலை செய்ய வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும், உட்கட்டமைப்பு அதெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்களை எப்படி அணுகணுங்கிற விதத்துலலாம் இன்னும் பல குழுக்கள் அமைத்து மக்கள் யோசிச்சுட்டு வராங்கிறதையும் நம்ம தொகுதிக்கு போகும்போது பார்க்குறோம். அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி. இதே மாவட்டத்துக்கு உட்பட்ட தொகுதி. இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திரு தங்கபாண்டியன். 31% அவருடைய செயல்பாடு நன்றாக இருக்கிறது என்றும், சரியில்லை என்று 28%, சராசரியாக இருக்கிறது என்று 19% சொல்லியிருக்கிறார்கள். கருத்தில்லை என்று 6%, இப்போதே சொல்ல முடியாது என்று 16% சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே முந்தைய தேர்தலில் போட்டியிட்டு இம்முறை வென்றவர் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர். அவருடைய 2016 மார்ஜினையும் நம்ம பார்த்துடலாம். திரு தங்கபாண்டியன்
43.82% வாக்குகள் பெற்றார் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில். அதிமுகவுடைய வேட்பாளர் ஷியாம் 41% வாக்குகளை பெற்றிருந்தார். திரு தங்கபாண்டியனுடைய செயல்பாடை எப்படி டிகோட் பண்ணலாம்? இங்கே சிம்பிள். இது வரைக்கும் பேசினதே தான். திருப்பியும் கடுமையான போட்டி இருந்த ஒரு தொகுதியில் இன்னும் வந்து வாக்காளர்கள் மனநிலையில் அதே ஸ்பிளிட்ல தான் இருக்காங்கன்னு தெரியுது. ஆனால் எம்எல்ஏக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க சில ஃபென்ஸ் சிட்டர்ஸ் தயாராக இருக்காங்கங்கிறது அந்த 16% நம்மளுக்கு தெரியுது. இவருக்கு நான் வாக்களிச்சா ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாராங்க இவர்னா இந்த எம்எல்ஏ பற்றி நம்ம பேசல, ஒரு கேண்டிடேட்டை பற்றி பேசுகிறோம். இந்த ஒரு கேண்டிடேட்டுக்கு நான் வாக்களித்தா அவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாராங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய சில ஃபென்ஸ் சிட்டர்ஸ் வாக்காளர்கள் ஏதேனும் ஒரு கேண்டிடேட் ஜெயித்த பிறகு அவங்க பின்னாடி ரேலி ஆவாங்கங்கிறது இதுக்கு முன்னாடி தேர்தல்களையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த 16% வந்து இங்கேருந்து எத்தனை பேர் பாசிட்டிவாக வர இருக்கக்கூடிய நாட்களில் இவருக்கு மாறுறாங்க, இல்லை செயல்பாடை பார்த்து எத்தனை பேர் இவர்கிட்ட இருந்து போறாங்கிறத பொறுத்து தான் இவருடைய பெர்ஃபார்மன்ஸை ஃபியூச்சர். வாக்காளர்களுடைய மெச்சூரிட்டி இந்த ஒரு 16% நீங்கள் குறிப்பிடும் பொழுது இன்னும் கால அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லா புதிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தொகுதியிலையும் தென்படுது. புதிய சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கும்போது ரொம்ப கணிசமா இவருக்கு இன்னும் நேரம் கொடுக்கணும், அவருடைய ஹனிமூன் பீரியட் இன்னும் முடியல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. கண்டிப்பா நேற்று நம்ம பார்த்த விளவங்கோடு தொகுதியா இருக்கலாம், இல்லை இன்னைக்கு பார்த்த திருச்சூழி தொகுதியா இருக்கலாம், இங்கெல்லாம் வந்து அது ரொம்ப குறையுது. ஏன்னா அவர்களுக்கு வந்து அந்த எம்எல்ஏ தான் தொடர்ச்சியா இருந்துட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் பார்க்குறோம். எங்க வந்து புதுசா அதுவும் முக்கியமா தெரிந்த தலைவர்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கோ, இந்த தொகுதியோட எம்எல்ஏ மாதிரி தெரிந்த ஒரு தலைவருக்கு, பரிச்சயமான ஒரு தலைவருக்கு எங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, பக்கத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் பார்த்தா அவங்களும் ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ தான். ஆனா அவங்களுக்கு வந்து அவ்வளோ கேப் கொடுக்க மக்கள் தயாரா இல்லை. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் மற்ற அட்வான்டேஜஸையும் பார்க்குறாங்க. ஆனால் இவருக்கு வந்து இவர் தெரிந்த தலைவர், முன்பு தோற்றிருக்கார், ஆனால் இந்த முறை ஜெயிச்சிருக்காருப்ப அவர் பர்ஃபார்ம் பண்ணுவாருங்கிற நம்பிக்கையில் காத்திருக்க தயாராக இருக்காங்க. மற்ற 2 முக்கியமான மாவட்டங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்கிறோம். அந்த மாவட்டங்களை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பர்ஃபார்மன்ஸ், நிறைய விஐபிக்கள் அமைச்சர்கள் அதில் அடக்கம். 3 முக்கியமான தென் மாவட்டங்களில் மக்கள் பிரதிநிதிகளுடைய செயல்பாடு எப்படி என்பது குறித்து விரிவாக பார்த்து வருகின்றோம் இன்றைய மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில். 231 தொகுதிகள் மக்கள் பிரதிநிதிகள் இல்லாத, தற்போது இல்லாத 3 தொகுதிகள் தஞ்சாவூர், அரவக்குறிச்சி மற்றும் திருப்பரங்குன்றம் நீங்களாக அனைத்து தொகுதிகளிலும் விரிவாக கள நிலவரத்தை 100 நாட்களுக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது, மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது குறித்து தந்தி டிவி கிறிஷ் இன்ஃபோ மீடியாவோடு விரிவாக நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகளை தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். நிறைய விஐபிக்களுடைய தொகுதிகளும் தொடர்ந்து காத்திருக்கின்றன. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது தூத்துக்குடி மாவட்டத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாடு. முதல்ல நாம் பார்க்க இருப்பது கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடு. இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவின் திரு கடம்பூர் ராஜு. அவருடைய செயல்பாடு நன்றாக உள்ளது என்று 31%, சரியாக இல்லை என்று 29%, சராசரியாகத்தான் இருக்கிறது என்று 16%, இப்போதே சொல்ல முடியாது என்று 15% சொல்லியிருக்கிறார்கள். கருத்து இல்லை என்று 9% தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். கடந்த முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளருடைய சதவீதம் 38.96%. சுப்பிரமணியன், அவரை எதிர்த்து போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சுப்பிரமணியன் 38.7% பெற்றிருக்கிறார். அதாவது வெரி 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 க்ளோஸ் ஃபைட். இதே தொகுதியில தான் திரு வைகோ வேட்பாளராக களமிறங்க இருந்தது. பிறகு அவர் பின்வாங்கினார். ஆக ஒரு முக்கியமான தொகுதி. இந்த சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடை எப்படி களமிறங்குறாங்க? முதல்ல இவர் தொகுதியுடைய வேட்பாளராக அறிவிக்கப்படலை, பிறகு வருகிறார். இந்த தொகுதி உறுப்பினருடைய செயல்பாடு எப்படி அனலைஸ் பண்ண? இந்த தொகுதியோட மறுபக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்க வந்து சங்கரன் கோவில் அதோட கொஞ்சம் இம்பாக்டும் இருக்கு. இங்க வந்து அதிமுகவுடைய வாக்கு ஒன்று இருக்கிறத பார்க்குறோம். ஆனாலுமே கூட அந்த ஆன்டி இன்கம்பன்சியும் அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபேக்டரா வரதையும் பார்க்குறோம். தனிப்பட்ட முறையில் இவர் மீது வந்து சில விருப்பு வெறுப்புகள் இருக்கிறதையும் நம்ம தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் பார்க்குறோம். ஸோ அதனால இங்கே வந்து அவருக்கு பாசிட்டிவ் ஓட்லேயே கூட சில இடங்களில் வந்து பிரிவினைகள் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் தான் வந்து ஒருவேளை ரொம்ப டைட் கான்டெஸ்ட்க்கு வழிவகுத்துதோ அப்படிங்கிற அனாலிசிஸ்க்கும் நம்ம வரோம். அதை மீறி நம்ம பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட கேள்வி மாதிரி தான், ஒரு அதிமுக எம்எல்ஏ அப்படின்னு பார்க்கும்போது அந்த எம்எல்ஏயோட செயல்பாடு மட்டும் பார்க்குறாங்களா, இல்லைன்னா அரசாங்கம்? இங்கே வந்து அரசாங்கத்தோட செயல்பாடும் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அரசாங்கத்தோட திட்டங்கள் வந்து பெண்கள் சார்ந்த திட்டங்களா இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதுக்கு இந்த தொகுதியில் நிறைய பேர் வந்து ஆமாம் அப்படிங்கிற பதிலும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க.
ஸோ அதெல்லாம் சேர்த்து நம்ம பார்க்கும்போது தொகுதிக்குட்பட்ட பல இடங்களில் வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருந்தும் அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய வாக்குகள்னால அவர்கள் இன்னும் அங்கே வந்து சர்ஃபேஸ் பண்ணிட்டு வராங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான முடிவுகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொகுதியை பார்க்க போகிறோம். ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி, புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசுவாமி அவர்கள் போட்டியிட்ட தொகுதி. ஆனால் வென்றார் அதிமுகவுடைய சுந்தரராஜ் ஒரு குறுகிய வாக்குகள் வித்தியாசத்தில். ஒட்டப்பிடாரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடு சராசரியாக இருக்கிறது என்று 30%, நன்றாக உள்ளது என்று 29%, சரியில்லை என்று 26% சொல்லியிருக்கிறார்கள். கருத்தில் என்று 6%, இப்போதே சொல்ல முடியாது என்று 9% கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங். பொதுவாக மற்ற எல்லா தொகுதிகள் இது வரைக்கும் நம்ம பார்த்த அநேகமான தொகுதிகளில் நன்றாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அடுத்து இருக்கக்கூடிய பதிலை காட்டிலும் அதிகமா இருக்கு. ஆனா இங்க சராசரி அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்கிறது. எதனால்? 2016 ரிசல்ட்டை பார்த்தோன்னா இந்த தொகுதியிலும் ரொம்ப கடுமையான போட்டி இருந்தது. மறுபடியும் நம்ம இன்னொரு பெல்ட் ஆஃப் கான்ஸ்டுவன்சிஸ் பார்க்குறோம். இங்கெல்லாம் ஒரே விதமான ஒரு எண்ண ஓட்டத்தோட மக்கள் இருக்காங்களோ அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஒட்டப்பிடாரம் தொகுதி வந்து தூத்துக்குடி மாநகரம் முடியக்கூடிய சில இடங்கள்ல இருந்தே ஆரம்பிச்சிருது. அப்படிலாம் பார்க்கும்போது இந்த தொகுதிக்குட்பட்ட இடங்களில் பிரச்சனைகள் அப்படின்னு தீர்க்கப்படாத பிரச்சனைகள், அது இத்தனை ஒரு 15-20 ஆண்டுகளாகவே தீர்க்கப்படாத பிரச்சனைகள், அரசாங்கங்கள் மாறி மாறி வந்தாலும் தீர்க்கப்படாத நிரந்தர பிரச்சனைகளாகவே மாறிவிட்ட சில விஷயங்கள் இருக்குது. அதில் தண்ணீர் பிரச்சனை ஒன்று, என்வாயன்மெண்டல் பொல்யூஷன் ஒன்று, இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன். அதெல்லாம் பார்க்கும்போது மக்களிடையே வந்து வேலை வாய்ப்பு இதுக்கெல்லாம் ஒரு பெருத்த எதிர்பார்ப்பு இருக்குது. இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னு அப்படி பார்க்கும்போது ஆனால் காஸ்ட் ஈக்குவேஷன்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த தொகுதிக்குட்பட்ட இடங்களில். ஸோ அதெல்லாம் ஒரு ஃபேக்டராக சேரும்போது அதிருப்தி வந்து இது வந்து வேற எதிர்கட்சியிலேருந்து ஒரு எம்எல்ஏ வந்திருந்தா கூட இதே ரிசல்ட் வந்திருக்கலாம், நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுல கூட தப்பு இருக்காது. ஏன் அப்படின்னா மக்கள் வந்து உடனடி ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்க, ஆனால் அந்த உடனடி ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கலங்கிறதோட வெளிப்பாடாக தான் இதை பார்க்குறோம். மோரோவர் ரொம்ப கடுமையான போட்டி நிலவிய ஒரு தொகுதியாக தேர்தலையுமே இருந்தது. கிட்டத்தட்ட அது எதிரொலிக்குது. அதாவது எந்த கட்சியிலிருந்து எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தாலுமே இதே மாதிரி தான் ரிசல்ட் வந்திருக்குங்கிறத நம்ம இங்க பதிவு செய்யணும். அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி இதே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி. எஸ்பி சண்முகநாதன் அவர்கள் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவருடைய செயல்பாடு 31% நன்றாக இருக்கிறதுன்னு கருதுறாங்க. சரியில்லை என்று 29%, சராசரி என்று 26% கருதுறாங்க. தாண்டி கருத்தில் என்று 8%, இப்போதே சொல்ல முடியாது என்று 6% சொல்லியிருக்கிறாங்க. திரு எஸ்பி சண்முகநாதன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறை, கடந்த முறையும் சரி இந்த முறையும் சரி, அதிமுக அமைச்சரவையில் முதல்ல இடம் பிடித்து முதல் ரீஷஃபில்லையே மாற்றப்பட்டதா பார்த்தோம். இம்முறையும் அப்படியே நடந்திருக்கிறது. ஒரு லாங் ரோப் மக்கள் அவருக்கு கொடுக்கலங்கிறதான் இப்போதே சொல்ல முடியாதுல குறைவாக இருக்கிறது. சராசரியும் நன்றாக இருக்கிறது, ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்க முடிகிறது. எப்படி டிகோட் பண்ணலாம்? பாப்புலர் பார்ட்டி, அன்பாப்புலர் லீடர், அதுதான் அவருக்கு அங்கே பொருத்தமான இதுவாகவும் இருக்கும். வேட்பாளராக கூட முதல்ல அவர் அறிவிக்கப்படலை, அதுக்கப்புறம் மீண்டும் கொண்டு வரப்படுறார். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். காங்கிரஸுக்கும் அதிமுகவுக்கும் போட்டி இருந்த தொகுதி, ரிசல்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா கடுமையான போட்டி இருந்த மற்றொரு தொகுதி இது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது காங்கிரஸுக்கும் அதிமுகவுக்கும் கடுமையா போட்டி இருந்த தொகுதியில் இது உண்டு. எஸ், அப்படிதான் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது நேற்று தென்காசி பார்த்தோம், இன்னைக்கு ஸ்ரீவைகுண்டம் பார்க்குறோம். ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது இந்த அது திமுக உறுப்பினர் தான் நீங்க, ராணி வெங்கடேசன் திமுக வேட்பாளர் தான் நீங்க. ஆக்சுவலி நம்ம என்ன சொல்லிட்டு வரோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த போட்டி கடுமையாக இருக்கிற காலகட்டத்திலையும் மீறி அவருக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஓட் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் எதிர்பார்க்கப்படுது அதிகமாக இருக்குது, இன்னும் செயல்படுத்தப்படலைங்கிறது தான் உண்மையாக இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் ஹியூஜ். இங்கேயும் அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சட்டமன்ற தொகுதி, திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி. திராவிட முன்னேற்ற கழகத்தின் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தொகுதி, தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக ஜெயித்து வரக்கூடிய தொகுதி. அவருடைய செயல்பாடு நன்றாக உள்ளது என்று 39%, சரியில்லை என்று 29%, சராசரி என்று 22%, கருத்தில்லை என்று 8%, இப்போதே சொல்ல முடியாது என்று 2% சொல்லியிருக்கிறார்கள். 2016 அவர் வாங்கிய வாக்கு சதவீதத்தையும் பார்ப்பது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அனிதா ராதாகிருஷ்ணன் 52.97% வாக்குகளை கடந்த சட்டமன்ற தேர்தலில் பெற்றிருந்தார். திரு சரத்குமார் அதிமுக சின்னத்தில் போட்டியிட்ட சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் 37.38% வாக்குகளை பதிவு செய்திருந்தார். இட்ஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் தொகுதி. இதில் வந்து தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறார். இஃப் ஐம் நாட் ராங் 2001 தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறார். அவர் அதிமுக இருந்த போதும் வெற்றி பெற்றார், பிறகு இடைத்தேர்தல் வந்த போதும் வெற்றி பெற்றார், திமுக இருந்து தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறார். எதிர்கட்சி உறுப்பினரும் கூட இன்றைக்கு. ஆனாலும் கூட ஒரு
கம்ஃபர்டபுளான லீட்ல மக்களை திருப்திப்படுத்திருக்கிறார் அப்படின்னு இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை புரிந்து கொள்ள முடியுது. அவருடைய நிச்சயமா அந்த லோக்கல் லெவல்ல மிகுந்த செல்வாக்கு உள்ள தலைவர். அந்த செல்வாக்கு அதுக்கு காரணமா இருக்கா, இல்ல அந்த அளவுக்கு தொகுதியை திருப்திப்படுத்திருக்கிறாரா செயல்பாட்டினால? சென்ற தொகுதியில் பார்க்கும்போது பாப்புலர் பார்ட்டி அன்பாப்புலர் லீடர்னோ, பாப்புலர் லீடர் பாப்புலர் பார்ட்டி தான் இங்கே இந்த தொகுதிக்கு. அவர் எந்த கட்சியில் இருந்தாலுமே அவருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி அந்த தொகுதிக்கு உட்பட்ட இடங்கள்ல இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னொன்று நம்ம திரு தங்கம் தென்னரசு பற்றி பேசும்போது சொன்னோம், எளிதில் அணுகக்கூடியவர், எப்பொழுதும் எதுக்கு போனாலும் இருக்கக்கூடியவர் அப்படின்னு. அதே அளவுக்கும் ஒரு இந்த தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய ஒருவர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவங்க வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல இருந்து கோவில் திருவிழா இருந்து எல்லாத்துக்குமே அவரை பார்க்கலாம், எங்க எல்லாத்துக்கும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்படி பல விஷயம் அணுகுமுறை மட்டுமே இதுக்கு காரணமா இருக்க முடியாது. ஏன்னா ஒரு தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், நல்லது கிட்ட எல்லாத்துக்குமே அப்படிங்கும்போது பெர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு இருக்கு. அந்த அணுகுமுறை தான் வந்து மக்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்கு பேஸாவே பாக்குறாங்க. எந்த ஒரு தலைவரை எளிதில் அணுக முடியுமா, தொடக்கத்துல நல்லா அணுகக்கூடிய தலைவரா இருக்காருன்னு பார்க்கலாம். அப்புறம் இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் கிரிட்டிக்கலா தான் அசஸ் பண்ணப்படும். நம்ம அங்கதான் மீண்டும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றோம். என்ன அப்படின்னா, எந்த ஒரு தலைவரை அணுக முடியுதோ, யார்கிட்ட நம்ம பிரச்சனைகளை எடுத்து செல்ல முடியுதோ அவர்கள் அதை தீர்த்து வைப்பார்கள ஒரு நம்பிக்கை, அதுக்கப்புறம் மீண்டும் போய் அதை மீறி நம்ம கேட்க முடியுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால தான் மக்கள் வந்து அவருக்கு இவ்வளோ வாக்கு கொடுக்குறாங்கன்னு பார்க்குறோம். இந்த சர்வே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரும்போது திருப்பி சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு தேர்தல் நடந்தா இவங்களுக்கு வாக்களிப்பீங்களா அப்படின்னு நம்ம கேட்கல. ஏன்னா அவர் வந்து 50% ஓட்டுக்கு அதிகமா வாங்கி ஜெயிக்கிறாரு. 39% பாப்புலாரிட்டி வந்து அவருக்கு இன்னும் அவர் பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்குங்கிறது ரொம்ப பாசிட்டிவ் ஓட்டா பார்க்குறோம். 22% வந்து ஆவரேஜ் தான் சொல்லும்போது, அதை இங்க வந்து ஒரு 39% பாசிட்டிவ் ஓட் இருக்கும்போது அதுவும் அவருக்கு பாசிட்டிவா தான் நம்ம 2016ல வந்த ஒரு ரிசல்ட் ஒட்டியே கூட கண்டிப்பா வாக்கு அப்படின்னு கன்வெர்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்றைய நிலையில அண்ட் இப்பவே சொல்ல முடியாதுங்கிறது 2% தான் இருக்குங்கிறது இட் ஷோஸ். அவர் வந்து ஒரு எம்எல்ஏனா அனிதா ராதாகிருஷ்ணன் தான் தொகுதிக்கு உட்பட்ட இடங்கள்ல அப்படிங்கிற கருத்து இருக்கிறத பார்க்குறோம். அந்த செல்வாக்கை இன்டாக்டா வச்சிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடை பார்ப்போம். தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் இருக்கிறார். அவருடைய செயல்பாடு நன்றாக உள்ளது என்று 30%, சராசரி என்று 27%, சரியில்லை என்று 24%, இப்போதே சொல்ல முடியாது என்று 13% சொல்லியிருக்கிறாங்க, கருத்தில் என்று 6% சொல்லியிருக்கிறாங்க. 2006ல் இதே தொகுதியுடைய எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு மீண்டும் எம்எல்ஏவாக வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இதுலேயும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க முடிகிறது. நன்றாக உள்ளது அப்படிங்கிற அடுத்த இடத்துல சரியில்லை அப்படிங்கிற ரிசல்ட் இல்லை, சராசரி அப்படிங்கிற நிலை தான் இருக்கிறது. அதே போல் இப்போதே சொல்ல முடியாது அப்படின்னும் அவங்களுக்கு ஒரு லாங் ரோப் காலம் கொடுக்க விரும்பக்கூடியவங்களோட எண்ணிக்கையும் ஒரு 13%. ரொம்ப பெக்யூலியராக நம்மளுக்கு வந்து ஒரு ரிசல்ட்டை இது ஒன்று. அந்த நெகட்டிவ் ஓட் வந்து ஆவரேஜை விட கீழே போயிருக்கு, அதுவும் ஒரு 3% கேப்பில். பல தொகுதிகளில் வந்து பாசிட்டிவ் ஓட்டுக்கும் நெகட்டிவ் ஓட்டுக்குமே கேப் வந்து 2 to 3% தான் இருந்தது. இங்கே வந்து பாசிட்டிவ் ஓட் டு நெகட்டிவ் ஓட் 6% கேப்பும், பாசிட்டிவ் டு ஆவரேஜ் டு நெகட்டிவ் ஓட் வந்து 3% கேப்பும் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு சர்ஜ் இருக்கிறத தான் காட்டுது. இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்டட் லெவலில் இருந்தால் இவங்களுக்கு அந்த பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அந்த 13% பொறுத்திருந்து பார்க்கணுங்கிற வாக்கும் இருக்குது. ஸோ தேர்தல் டு இப்போ இந்த 100 நாட்களில் அங்கே தான் நம்ம சொல்கிறோம் ஃபென்ஸ் சிட்டர்ஸ் கடுமையான போட்டி, அதாவது 2 பெரிய தலைவர்கள் போட்டியிட்ட ஒரு தொகுதி. அதில் இவங்க நல்லாவே ஜெயிச்சு வராங்க. அப்படிங்கிறப்போ ஃபென்ஸ் சிட்டர்ஸ் இவங்க பின்னாடி ரேலியாக தயாராக இருக்காங்கிறது இதை காட்டுது. அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி. விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினராக அதிமுகவின் உமா மகேஸ்வரி அவர்கள் இருக்கிறார், புதிய சட்டமன்ற உறுப்பினர். அவருடைய செயல்பாடு நன்றாகவே உள்ளது என்று 35%, சரியாக இல்லை என்று 27%, சராசரி என்று 20% சொல்லியிருக்கிறார்கள். புதிய எம்எல்ஏ ஆனாலும் கூட, ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏவா இருந்தாலும் கூட ஒரு கம்ஃபர்டபிள் டிஃபரன்ஸை கொண்டிருக்கிறாங்க. நல்லா இருக்குக்கும் சரியா இல்லை அப்படிங்கிறதுக்கும் எப்படி பார்க்கலாம்? இந்த தொகுதி வந்து அதிமுகவுடைய ஒரு கோட்டையா நம்ம பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்பு நடந்த தேர்தல்களில் அதிமுக இங்கே ஜெயிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம், நல்ல மார்ஜினில் ஜெயிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்குது. இங்கே வந்து கட்சி பலத்தை வச்சு தான் இன்னும் அந்த பாப்புலாரிட்டியில் தான் பல கேண்டிடேட்ஸ் வந்து இந்த பாசிட்டிவ் ஓட்டை எடுக்கிறாங்கங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இங்கே ஆனாலும் வந்து அந்த 27-20% அந்த வாக்குகளை நம்ம பார்க்கணும். இப்போ அது எப்படி பிரிஞ்சு போகுது, அது வந்து நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், நிறைவேற்றப்படாத திட்டங்கள், இந்த புரிதல் இருக்கா, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். வருங்காலத்தில் தான் இந்த தொகுதியோட ரிப்போர்ட்ஸ் இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ இருக்கிறது பேஸ் லெவலில் 100 நாட்களில் கட்சி விசுவாசத்தின் பேரில் மக்கள் நம்பிக்கை வைத்து இந்த வாக்குகளை கொடுத்துருக்காங்கன்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். ரைட். இடைவேளைக்கு பிறகு இன்னொரு முக்கியமான மாவட்டத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளை பார்க்க இருக்கிறோம். அதுலேயும் நிறைய விஐபிக்கள் போட்டிட்டு இருக்கிறாங்க, விஐபிக்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க, அமைச்சர் இருக்கிறார். விரிவாக பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட சட்டமன்ற
தொகுதிகளுடைய உறுப்பினர்களுடைய செயல்பாடுகளை எப்படி பார்க்கிறாங்க மக்கள் என்று இந்த பகுதியில் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளுடைய உறுப்பினர்களுடைய செயல்பாடுகளை விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அடுத்து நாம் பார்க்க இருப்பது முதுகுளத்தூர் சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடு. காங்கிரஸ் கட்சியுடைய எஸ் பாண்டி உறுப்பினராக இருக்கக்கூடிய தொகுதி, அவருடைய செயல்பாடு நன்றாக உள்ளது என்று 29%, சரியாக இல்லை என்று 25%, இப்போதே சொல்ல முடியாது என்று 20% சொல்லியிருக்கிறார்கள். இப்போதே சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு கணிசமா வந்திருக்கிறத பார்க்கிறோம். அருண், இந்த தொகுதி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப போட்டி இருக்கும்னு எதிர்பார்த்து, ஆனால் காங்கிரஸ் வந்து நல்லாவே வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. அப்படி பார்க்கும்போது வந்து இங்கே வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி மீறி, ஏன்னா அதிமுகவுக்கு செல்வாக்கு மிகுந்த பல தொகுதிகளில் முதுகுளத்தூர் ஒன்றுன்னு எடுத்து வச்சிருவாங்க எப்போவுமே. ஆனாலும் வந்து ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து லோக்கல் லீடர்ஷிப்பில் வந்து ஒரு டென்ட் இருந்ததெல்லாம் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் தான் வந்து எதிர்கட்சியில் வந்து முக்கியமான ஒரு பிரமுகருக்கு அது ஒரு பலமாக போனதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த காஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் இது எல்லாத்தையும் மீறி பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து மக்கள் வந்து இந்த முறை வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறதையும் இது காட்டுது. எதிர்பார்ப்புகள் தொகுதிக்குட்பட்ட இடங்களில் பல இருக்குது. எல்லா தொகுதிகளும் இருக்கக்கூடிய அதே எதிர்பார்ப்புகள் தான் இங்கேயும் இருக்குது. அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி அமைச்சர் மணிகண்டனுடைய ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி. அவருடைய செயல்பாடு, சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சருடைய செயல்பாடு நன்றாக உள்ளது என்று 31% பேர் கருதுகிறார்கள். சரியில்லை என்று 25%, சராசரி என்று 24% கருதுகிறார்கள். அமைச்சர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அமைச்சரான அப்புறம் அவங்க தொகுதிக்கே வரதில்லை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பாப்புலரா அது இருக்கோ இல்லையோ இயல்பா எழக்கூடிய ஒரு பாப்புலரான புரிதல். இந்த தொகுதியுடைய உறுப்பினருடைய செயல்பாடு எப்படி அனலைஸ் பண்ண? இந்த தொகுதியே நம்ம தமிழகத்தில் கொஞ்சம் பிரித்து தனியாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா முன்பு இருந்த எம்எல்ஏ அவர் மீது இருந்த பர்ஃபார்மன்ஸ் டெபிசிட் வந்து ரொம்ப பெரிய ஒரு கன்சர்னாக இருந்தது. நம்மளே கூட விஐபி எம்எல்ஏஸ்னு தேர்தலுக்கு முன்பு திரு ஜவாஹிருல்லா எம்எல்ஏவாக இருக்கும்போது உங்கள் எம்எல்ஏடைய செயல்பாடு எப்படி, மீண்டும் அவர் என்ன வாக்களிப்பீர்களா அப்படின்னு நம்ம கேட்ட கேள்விக்கே பல பேர் வந்து நிறைய பதில்கள் கொடுத்தாங்க. எம்எல்ஏ செயல்பாடு சரியில்லைன்னு. அங்கிருந்து தொடர்ந்து நம்ம இதை பார்க்கிறோம். இந்த தொகுதியில் இவர் நல்லாவும் ஜெயிக்கிறாரு திரு மணிகண்டன் அவர்கள் அதிமுகலேருந்து. அதில் நம்ம எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து கவர்மெண்ட் மேலே இல்லாமல் அப்போ இருந்த எம்எல்ஏ மேலே இருந்தது சென்ற தேர்தலில். அங்கேருந்து தொடர்ச்சியில் இன்னும் ஒரு 31% பாப்புலர் ஓட்டை இவர் வந்து ஒரு தக்க வச்சுக்கிறாரு. அப்படிங்கிறப்போ அது எதிர்பார்ப்பான வாக்காக தான் நம்ம பார்க்குறோம். நம்ம இங்கே இன்னொன்று பார்க்கறது பொறுத்திருந்து பார்க்க வேணுங்கிறாங்க. எதிர்பார்ப்புகள் தொகுதிக்குள்ள எக்கச்சக்கமா இருக்கு. உடனடியா தீர்க்க வைக்க வேண்டிய திட்டங்கள், நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள், ஒரு உறுப்பினர் அமைச்சரார் அப்படிங்கும் போது அந்த எதிர்பார்ப்புகள் இயல்பாகவே எகிரிடுது. சோ அது வந்து ஒரு வகையில அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அதுவே கூட ஒரு டிஸ்அட்வான்டேஜா உறுப்பினருக்கு மாறதுக்கான டிஸ்அட்வான்டேஜ்ங்கிறதோட ஒரு பிரஷர் பாயிண்டா நம்ம பார்க்கலாம். அந்த பிரஷர் பாயிண்ட் இவருக்கு இருக்கு. அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாருங்கிறத வருங்காலத்தில் நம்ம பார்த்து நம்ம ஃபியூச்சர் சர்வேஸ்ல அந்த 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 வெயிட் பண்ணி பார்க்கணுங்கிற அந்த வாக்கு எந்த விதத்துல இவருக்கு பாப்புலர் ஆகும், எந்த விதத்துல இவர் வந்து டிமோட்டிவேட் பண்றதுக்கும் போயிருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இன்னொரு விஐபி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை தான் பார்க்க இருக்கின்றோம். திரு கருணாஸ் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திருவாடானை தொகுதியில் அவருடைய செயல்பாடு நன்றாக இருக்கிறது என்று 32%, சரியாக இல்லை என்று 25%, சராசரியாக இருக்கிறது என்று 19%. அப்கோர்ஸ் புதிய உறுப்பினர் இப்போதே அவருடைய செயல்பாடுகளை மதிப்பீடு செய்ய முடியாது என்று 18% சொல்லியிருக்கிறார்கள். இங்கே இன்னொரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். இந்த முடிவுகளை தாண்டி சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய பிரதான பணிகளில் ஒன்றாக சட்டமன்றத்தில் அவங்க எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. சட்டமன்றத்தில் திரு கருணாஸுடைய செயல்பாடு பரபரப்போடு பார்க்கப்பட்டது. இந்த தொகுதி உட்பட சட்டமன்ற உறுப்பினருடைய சட்டமன்ற செயல்பாடுகளுக்கு வெயிட்டேஜ் மக்கள் கொடுக்குறாங்களா, இல்ல அது ஒரு ஃபேக்டராகவே இருக்கிறது இல்லையா? அதாவது எம்எல்ஏவா மட்டும் தெரிந்த சிலர் வந்து சட்டமன்றத்தில் என்ன பேசுறாங்கன்னு கூட பலருக்கு தெரியாது, அவங்க தொகுதிக்குட்பட்ட இடங்களில் கேட்கும்போது. ஆனால் நீங்க கேட்ட கேள்வி மாதிரியே திரு கருணாஸ் அவர் சட்டமன்றத்தில் பாடின பாடல்களாக இருக்கலாம், இதெல்லாம் நியூஸ்ல வரும்போது அவருக்குன்னு ஒரு பாப்புலாரிட்டி ஏற்கனவே ஒரு நடிகராக இருக்கும்போது அது செய்திகளில் வரும்போது மக்களுக்கு அவருடைய அவேர்னஸ் இருக்கு. எம்எல்ஏ வந்து பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படிங்கிறது சட்டமன்றத்தில் மக்கள் கண்டிப்பா அது அவேர்னஸாக மட்டும்தான் வச்சுக்கிறாங்க. அது வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்க்கு எடுத்துக்கல. தொகுதிக்குட்பட்ட இடங்கள்ல என்ன வந்து பரபரப்பான பெர்ஃபார்மன்ஸை தாண்டி தொகுதிக்காக குறிப்பா பேசியிருக்காரு, கோரிக்கை வச்சிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் அதை பத்தின அவேர்னஸ் இருக்கா? அது மக்கள்கிட்ட போய் கண்டிப்பா இருக்கு. ஊடகங்கள் மூலமா அவர் எப்படி செயல்பட்டிருக்காரு, அவருடைய கருத்துக்கள் என்ன, அவர்
அவர் சட்டமன்றத்தில் என்ன பண்ணார், இதெல்லாம் வந்து சில இடங்கள்ல அதுவும் முக்கியமாக ஆண்கள் மத்தியில் அதுக்கான அவேர்னஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது, இல்லாமல் இல்லை. ஆனாலும் திருவாடானை போன்ற தொகுதிகள் வந்து பெரிய தொகுதி, ஜியாகிரபிக்கலாக திருப்பி பார்க்கும்போது ரொம்ப பெரிய தொகுதி. தொகுதியோட ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காரைக்குடியோட ஆரம்பம் வந்துடும், காரைக்குடி தொகுதியோட ஆரம்பம். ஸோ அந்த மாதிரி தொகுதிக்குட்பட்ட பல அந்த விஷயங்களே மாறிடும். ஸோ தொகுதிக்குட்பட்ட பல இடங்கள்ல இங்கே இன்ஃபேக்ட் நம்ம வெரி டைவர்ஸ். இன்ஃபேக்ட் பார்த்தோம்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கடுமையான போட்டி இருக்கும் எதிர்பார்த்து இவர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே ஜெயிச்ச ஒரு தொகுதியாக தான் இதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து நாம் பார்க்க இருப்பது பரமக்குடி சட்டமன்ற தொகுதி உறுப்பினருடைய செயல்பாடு. தொகுதியுடைய உறுப்பினர் அதிமுகவின் திரு முத்தையா, அவருடைய செயல்பாடு நன்றாக இருக்கிறது என்று 35%, சராசரி என்று 27%, சரியில்லை என்று 24% கருத்து சொல்லியிருக்கிறார்கள். அருண், நம்ம பார்க்குறோம், நம்ம இன்னைக்கு பார்த்த பல தொகுதிகள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஆஃப் கான்ஸ்டிடியூன்சிஸாக இருக்குது, 2, 3, 4ன்னு ஒரே மாதிரி ஒரு வேவ் இருக்கக்கூடிய. அதுதான் இந்த முறை தமிழக தேர்தலில் ஒரு பெக்யூலியாரிட்டி என்ன அப்படின்னா, வேவ் ஆஃப் எல்லா கான்ஸ்டிடுவன்சிலையும் ஒருத்தரே ஜெயிக்காம ஒரு சங்காக ஜெயிச்சுட்டு வராங்க. அப்படி பார்க்கும்போது இந்த பரமக்குடி தொகுதி ஒரு நம்மளுக்கும் அதே லிஸ்ட்டில் வருது. இங்கே வந்து மீண்டும் வந்து இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய ஆஸ்பிரேஷன்ஸ், தொகுதி ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனாலும் ஒரு அரசாங்கத்து மீது ஒரு நம்பிக்கை வைத்து அது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏ பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு பாப்புலர் ஆன்சர் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு சயின்டிஃபிக்காக நடத்திருப்பீங்க, இயல்பா போய் எல்லா தொகுதியிலையும் கேட்கும்போது உங்கள் எம்எல்ஏ சரியாக செயல்படுறாரா, எம்பி சரியாக செயல்படுறாரா, பாப்புலர் ஆன்சர் இஸ் இல்லவே இல்லை சார், எங்களை வந்து பார்க்கவே இல்லை சார், நேற்று வந்து பார்க்கல, இன்னைக்கு வந்து பார்க்கல அப்படின்னு. இதுல சரியில்லைன்னு எல்லா தொகுதியிலையும் பார்க்குறோம் இல்லையா, அதுல எவ்வளவு ஆன்சர் அந்த மாதிரி ஒரு பொதுவாக ஒரு பாப்புலர் ஆன்சர், எவ்வளவு ஆன்சர் ஒரு சரியா மதிப்பீடு செய்து கொடுக்கக்கூடிய? நம்ம 2-3 கேள்விகளுடைய ஒரு கல்மினேஷனாக தான் இந்த ஒரு கேள்விக்கு வரும். அப்படி வரும்போது என்ன உங்கள் எம்எல்ஏ கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகள் தெரியுமா, எந்த வாக்குறுதிகளுக்கு வந்து அவர் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இப்படி பல பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் எல்லாம் சேர்த்து போட்டு தான் நம்ம ஒரு ஆன்சருக்கு வரும். அப்படி வரும்போது ஏன்னா நம்ம நேரடியாக போய் கேட்டால் நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு 70% வந்து சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து உண்மையாக இருக்காது. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக சரியில்லைங்கிறது உண்மையாக இருக்காது. நம்ம எப்படி சொல்கிறோம், நம்பர் வைஸ் சரியாக இருக்காது. ஏன்னா அதிலே பல பேர் 70%ல ஒரு 50% அதே எம்எல்ஏக்கு வாக்களிக்க தயாரிப்பாக இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த விதத்தில் சரியில்லை, எங்கே சரியாக இருக்குது, எப்படி சரி பண்ணலாம், இப்படி நம்ம ஒரு கான்வர்சேஷனில் போகும்போது நம்மளுக்கு ஒரு நம்பர் வந்து ரைட். இன்னைக்கு 3 மாவட்டங்களை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாடுகளை பார்த்தோம். நிறைய விஐபி உறுப்பினர்கள், அமைச்சர்கள்லாம் இதில் அடக்கம். அடுத்த மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் இன்னும் முக்கியமான பல தொகுதிகள், பல முக்கியமான விஐபிக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்களுடைய செயல்பாடுகளை தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேர்களே, வணக்கம்.